வடிவம் இல்லாத வெண்கலத்தை சிலிர்க்க வைக்கும் சிற்பமாக மாற்றும் தமிழர்களின் இந்த கலை வடிவத்திற்கு வயது 1000 ஆண்டுகள். உலகில் உள்ள அனைத்து கோயில்களில் உள்ள உற்சவர் சிலைகளும் இந்த கலை வடிவத்தில் செய்யப்பட்டவை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? சோழர்களின் ஆட்சி காலமான கிபி 9 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை வெண்கல வார்ப்புக்கலை பிரபலமாக இருந்ததாக வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக அறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படும் சுவாமிமலை மரபு வழி செப்பு படிமங்கள் செய்யும் தொழிலின் மையமாக பல நூற்றாண்டுகளாக திகழ்ந்து வருகிறது. அப்போ கருங்கல் சிலையை ஊருக்குள்ளே நீங்கள் தூக்கிட்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ண உற்சவரை சொல்லி வெண்கல சிலைகள் செய்யறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டும்போது இந்த சபதிகள்ங்கிறவங்க அவங்கள இங்கே அழைச்சிட்டு சுவாமிமலையில் உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுடைய வம்சாவழியினர் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 வருஷமாக இந்த ஊரில் இது நடந்துகிட்டு இருக்கு. ட்ரெடிஷ்னல் ஆர்ட் இது ஃபைன் ஆர்ட் கிடையாது, தொன்று தொட்டு செஞ்சுட்டு வருது. சுவாமிமலை காவிரி ஆற்றுப்படுகையில் கிடைக்கின்ற வண்டல் மண்பதம் பஞ்சலோக சிற்பக்கலையின் சகாப்தம் தமிழகத்தில் துவங்க காரணமாக இருந்திருக்கிறது. செம்பு, துத்தநாகம், வெள்ளியம் மற்றும் மிக சொற்ப அளவில் வெள்ளி, தங்கம் என 5 உலோகங்களின் கூட்டுக்கலவையாக தயாரிக்கப்படும் இந்த பஞ்சலோக சிற்பங்களுக்கு அதன் ஆபரணம், நகாசு வேலை மற்றும் அமைப்பு மிகவும் முக்கியமானது. ஃபஸ்ட்டு மெழுகில் பண்ணிவிடுவோம். மெழுகில் பண்ணதுக்கப்புறம் ஆற்று ஓரத்தில், காவேரி ஆற்று ஓரத்தில் வண்டல் மண் ஒன்று இருக்குது. அந்த வண்டல் மண் ஓரத்தில் அரிச்சிருக்கும். அந்த மண்ணை எடுத்து மேலே அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிட்டு சன்லைட்டில் காய வச்சு மறுபடியும் திரும்பி மறுபடியும் பின்பக்கமும் வச்சு அதை இது பண்ணிட்டு கோர் கட்டிட்டு ஒரு கோல் ஒன்று வச்சுருவோம். கோர் மாதிரி வச்சுட்டு ஹோல் வச்சுட்டு மேலே ராட்டி நெருப்பு இதெல்லாம் போட்டு கொளுத்தும் போது உள்ளே உள்ள வேக்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இதை செங்கல் எப்படி பழுக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி இதை பழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணையும் உருக்கி அந்த கரு பதங்கிறது அந்த பதம் வரும். அந்த கரு ஆறி கரெக்டாக அந்த ஒரு பதம் வருதுன்னு தெரியும் போது அதான் கருன்னு சொல்கிறது. நாங்கள் அந்த பதம் வந்தோன்னே தான் அதை கரெக்டாக ஊற்றினா அது உள்ள கை கால் இதெல்லாம் பாயும். அதுக்காக தான் இதை கருன்னு சொல்லுவோம். நாங்கள் ஒரு குழந்தை எப்படி ஒரு அம்மா 10 மாதம் அந்த வயிற்றுல இருந்து வெளில வராங்களோ, தெளிவாக வராங்களோ, அந்த மாதிரி தான் இதை ஒவ்வொரு சிலையும் பார்க்கணும். இது என்னன்னா ஒன்றும் நாங்கள் ஒவ்வொரு வாட்டி செஞ்சு தான் ஆகணும். பக்தியும் கலையும் கலந்த சுவாமிமலை ஐம்பொன் சிலைகள் ஆன்டிக் என்ற பெயரில் பறிமுதல் செய்யப்படுவதும், சுவாமிமலை சிலைகளைப் போல போலியான சிலைகள் டெல்லி, பெங்களூரு ஆகிய பகுதிகளில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுவதும் எதிர்காலத்தில் இந்த கலை அழிய காரணமாக இருக்கும் என்கின்றனர் சுவாமிமலை கைவினை கலைஞர்கள். வெளிநாட்டுக்காரங்க அதை ஆர்டர் கொடுக்கும்போது நாங்கள் அனுப்பும்போது அந்த சிலையை ஆன்டிக் கேட்குறாங்க. இதனால பெரிய பாதிப்பு யாருக்கு வரும்னா எங்களை விட கவர்மெண்ட்டுக்கு தான் வரும். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா சிலைக்கு 2 லட்ச ரூபா டியூட்டி போடுவாங்க. மொத்தம் 3 லட்ச ரூபா வாங்குறவங்க. இந்த 2 லட்ச ரூபாய் எங்களுக்கு ஒரு 13% எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு 26,000 ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு எங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் இருக்குது, எங்களுக்கும் எக்ஸ்ட்ரா வருமானம் இருக்குது. இன்னொரு சமாச்சாரம், இந்த புராதன கலை வெளிநாட்டுக்கும் போகுது. ஒரு கோல்டு வாங்குறாங்க, ஒரு மோதிரம் வாங்கினாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மார்க் இது முத்திரை குத்திருக்காங்க. ஆனால் சாய்மலை உலகத்திலேயே பெரிய சிலை இது அதிகமாக இருப்பது வேண்டாம் சாய்மலை தான். அந்த சாய்மலை விக்கிரகத்துக்கு என்ன இவங்க தான் அந்த கம்பெனி ஒரு நேமு எல்லாமே வச்சுருக்காங்க, தொழில் இது சர்டிஃபிகேட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே உள்ள தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஒரு ஆல்மார்க் இது இந்த கம்பெனிலேருந்து வருது, இதுதான் அப்படின்னு நம்ம செய்ய முடியல. சுமார் 300 கோடி ரூபாய் அளவுக்கு சர்வதேச வர்த்தக மதிப்பை கொண்டுள்ள சுவாமிமலை ஐம்பொன் சிலைகளில் 60% வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது. உலக நாடுகளில் தமிழர்களின் குடிபெயர்வு அதிகரித்து வருவதாலும் அழகியல் ஆர்வலர்களாக உள்ள வெளிநாட்டினரின் தேர்வில் சுவாமிமலை ஐம்பொன் சிலைகள் முதன்மையாக உள்ளதாலும் வருங்காலங்களில் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. அதே இந்த தொல்லியல் துறை இங்கே இருந்ததுன்னா இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது நாங்கள் பேஸ் அடிப்படையில் தான், ஆர்டர் பேஸில் தான் பண்ணுறோம். ஆர்டர் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். அப்போ அந்த ஆர்டர் வந்த உடனே அந்த ஆர்கியாலஜி ஆஃபீஸில் கொண்டு போய் காமிச்சிருவோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, செய்ய போகிறோன்னு. அப்போ எங்கள் ஊர்லேயே ஒரு ஆஃபீஸ் இருந்து அதிகாரி இருந்தாங்கன்னா நாங்கள் அழகாக அவங்கள கூப்பிட்டு காமிச்சிருவோம், இந்த பாருங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பார்ட்டி ஆர்டரு அப்படின்னா அவங்க ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் பார்க்கலாம். சுவாமிமலையில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட கைமணிஞர்கள் பஞ்சலோக சிலைகளை உருவாக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் 2023ஆம் ஆண்டு நடந்த G20 மாநாட்டில் பலரையும் திரும்பி பார்க்க வைத்த 27 அடி ஐம்பொன் நடராஜர் சிலை சுவாமிமலையில்தான் உருவாக்கப்பட்டது. டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஒரு 27 அடி உயரத்தில் 21 டன்னில் ஒரு நடராஜர் சிலை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் குறுகிய காலம் எனக்கு கொடுத்ததுனால அந்த பணியை நாங்கள் 6 மாத காலத்திலே அந்த பணியை நாங்கள் முடித்தோம்.
முடித்து அந்த சொன்ன தேதிக்கு நான் கொண்டு போய் வச்சு இது பண்ணதுனால தான் எனக்கு இந்த பத்மஸ்ரீ விருது எனக்கு கிடச்சிருக்கு. 1000 ஆண்டுகள் தாண்டி தற்போதைய நவீன இயந்திர தொழில்நுட்பங்களையும் மிஞ்சி இன்றும் பழமை மாறாமல் முழுவதும் கைவினை சிற்பக்கலையாக தொடரும் சுவாமிமலை பஞ்சலோக சிலைகளுக்கு 2018ஆம் ஆண்டு இந்திய அரசின் புவிசார் குறியீடு கிடைத்தது. பழமையை மாறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது ஆரிஜின் இங்கே தான். இந்த சிலைன்னு சொன்னால் இன்றைக்கி உலக அளவில் ஒரே ஒரு இடம் சுவாமிமலை தான். எங்களுக்கு இந்த புவிசார் குறியீடு கிடைச்சதே இந்த சிற்ப தொழிலுக்கு, இந்த பாரம்பரியமாக செய்கிற தொழிலுக்கு தான் கிடைச்சிருக்கு. இது எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம்.